கன்னி ராசி அன்பர்களே, சூரிய பேச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை கன்னி ராசியில் தங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஏற்கனவே கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கிறார், சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார், அதோடு சேர்ந்து சூரியனும் இணைகிறார். ஆகவே உடல் நலனில் கவனம் தேவை. எப்படியோ குரு பார்வை அந்த 3 கிரகங்களுக்கு இருப்பதால் சிகிச்சை நல்லபடியாக எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பெறும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் 9 குரு, நினைத்தது நடக்கும். மனதில் தாங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை அப்படியே செயல்படுத்தலாம். 10 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர் புகழ் அந்தஸ்து கூடும். ஜீவனஸ்தானம் வலுப்படுகிறது. உத்தியோகத்தில் நல்ல பெயரை ஈட்டுவீர்கள். அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவர். தொழில் வியாபாரம் நன்மை தரும். இருந்தாலும் தங்களுடைய நேரடி கண்காணிப்பு தங்களுக்கு தேவை. வம்பு வழக்குகள் அனைத்தும் மறையும். இதுவரை தங்களிடம் பகைமை பாராட்டியவர்கள் தங்களை தேடி வந்து தங்களுடன் சமரசம் செய்து கொள்வர். புதன் அடுத்து விரயத்துக்கு வருகிறார். படிப்பை பொறுத்தவரை மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தருவர். போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டால் எளிதாக வெற்றி பெறலாம். புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. புது வீடு கட்டலாம். சுப காரியங்கள் வீட்டில் நடைபெறும். குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து தங்களின் ராசியை பார்ப்பதால் சுப காரியங்கள் நன்றாக நடைபெறும். முன்கோபத்தை மட்டும் சற்று குறைக்க வேண்டும். ராசியில் கேது 7 ராகு இருப்பதால் அடிக்கடி கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டாகலாம். கவனம் தேவை. அதே மாதிரி 7 ராகு இருப்பதால் கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நல குறைவு உண்டாகும். பேச்சில் நிதானம் தேவை. வீண் பேச்சை தவிர்க்க வேண்டும். பேசும் முன்பு யோசித்து பேச வேண்டும். யோசித்துதான் பேச வேண்டும். கோவிலுக்கு சென்றால், பெருமாள் கோவிலுக்கு சென்றால் தாங்கள் ஸ்ரீ கருடாழ்வாரை வழிபடுங்கள். வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் கருடாழ்வார் சன்னதிக்கு சென்று அவருக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம். நெய் தீபம் ஏற்றலாம். வெள்ளி சனி கருடாழ்வாரை வழிபட்டால் தீர்காயுள் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டால் தீராத நோய் தீரும். ஆகவே கன்னி ராசியினருக்கு கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக உள்ளது. சூரியன் ராசியில் இருந்தால் கூட குரு பார்வை இருப்பதால் அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறலாம். சூரியன் ராசியில் இருப்பதால் உடல் சூடாகத்தான் இருக்கும். ஆகவே அடிக்கடி இளநீர் போன்றவற்றை குடியுங்கள். சாந்தமாக இருங்கள். தங்களுக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கும். வாழ்க வளமுடன்.